வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் ஒரு டேஸ்டான சட்னி செய்யலாம். இந்த சட்னி நம்ம யூஸ்வலாக இருக்கிற தேங்காய் பொட்டுக்கடலை சட்னியோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அந்த சட்னி செய்கிறதுக்காக முதல்ல கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். அதில் 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு 2-3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வறுத்துக்கலாம். கொஞ்சம் செவந்து வரட்டும். கருகிடாமல் இந்த மாதிரி செவக்க வச்சு வறுத்துக்கலாம். இப்போ இது கூட காரத்துக்காக வரமிளகா ஒரு 5-6 வரமிளகா போட்டிருக்கேன். இந்த மிளகா நல்லா காரமாக இருக்கும். இந்த சட்னியும் நல்லா காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட 2 கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயிலே வறுத்துக்கிறேன். 2 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சட்னியை தாளிச்சிக்கலாம். இப்போ இதில் மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கலாம். இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ தாளிப்புக்காக 1 ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து தாளித்து சட்னியில் கொட்டிக்கிறேன். அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்டான தேங்காய் கடலைப்பருப்பு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பூண்டு ஃப்ளேவர் கொஞ்சம் மைல்டாக இதில் தெரியும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.